இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். இந்த அருமையான 7வது மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களுக்கு அளித்த புதிய கிருபைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்திய உம்முடைய மாறாத அன்பிற்காகவும் ஆண்டவரே நாங்கள் அதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. நாங்கள் கேட்கப் போகிற உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை தியானிப்பதற்கு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் இருதயங்களில் ஆழமாய் பதித்திட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் பெருகிடவும் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களில் உள்ள சோர்வுகள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் நீரே ஆட்கொள்வீராக. துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். 1 சாமுவேல் 30:8. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். பிசாசு உங்களிடத்திலிருந்து திருடி போன சகலவித பொருளாத ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எதையும் இழந்து அந்த இழப்பினால அவங்க சோர்ந்து போக வேண்டும் என்று தேவன் ஒரு நாளும் விரும்புவதில்லை. அதற்கு பதிலாக அவர் தருகிற பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமும் ஆசையும் உங்களை குறித்த சித்தமாய் இருக்கிறது. இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்துல நான் இழந்து போன ஆரோக்கியத்தை சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். நான் இழந்து போன பொருளாதார ஆசீர்வாதங்களை சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். நான் இழந்து போன சமாதானத்தை சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். சகலத்தையும் நீர் எனக்கு இந்த மாதத்திலே திருப்பி தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, சகலத்தையும் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை திருப்பி தரப்போகிறார். ஆமேன். நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த வார்த்தை யாருக்கு எப்போ சொல்லப்பட்டதுன்னா தாவீதுக்கு சொல்லப்பட்டது. தாவீது ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அந்த 1 சாமுவேல் 30:6 வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க, சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். நெருக்கப்பட்டான். தாவீது என்ன செய்யப்பட்டான்? நெருக்கப்பட்டான். வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தையின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். ஆனால் தாவீதோ தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கவனிச்சிங்கன்னா, அவன் இருந்த அந்த சிக்லாக் பட்டணத்தை எரிச்சு போட்டாங்க. அவன் குடும்பங்களெல்லாம் எதிரிகள் சிறைப்பிடித்து கொண்டு, அமலேக்கியர் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். தாவீது எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனால் அவனோட கூட இருந்தவங்களும் எல்லாத்தையும் இழந்ததுனால அவனோட கூட இருந்தவங்களாம் இப்போ தாவீதை கொல்லணும்னு சொல்லி அவனோட கூட இருந்தவர்கள்லாம் அவனை கல்லெறியும்படி பேசினார்கள். அப்போ தாவீது என்ன செய்தான் தெரியுமா? தன்னோட கூட இருந்தவங்களாம் பார்த்துட்டே, உங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கடா அப்படின்லாம் புலம்பலங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டா. கர்த்தர் இன்னைக்கு சகலத்தையும் உங்களுக்கு திருப்பி கொள்வாயின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேசாமல் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். என்கரேஜ் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்துங்க. அதுதான் செழிப்பின் அடையாளம், அதுதான் செழிப்பின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுடைய செழிப்பின் ஆரம்பம் என்னன்னா, சூழ்நிலைகள் மோசமாக இருந்தபோது, மனிதர்கள் தன்னை சுற்றி இருந்த மனிதர்கள் கூட இருந்தவர்கள் குழி பறித்த போது, கொல்ல தேடின போது கூட அவன் உடைந்து போகவில்லை. மனம்
நொந்து போகவில்லை. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனால தான் கர்த்தர் சொல்ல, நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்த பழகுங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது, எப்படி வேணால் நடந்துட்டு போகுது. எந்த மனிதர்கள் வேணால் உங்களுக்கு விரோதமாக பேசலாம், உங்களை குழி பறிக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. தாவீதை போல கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இழந்து போன சகலத்தையும் இந்த நாட்களில் திருப்பிக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்.